Hello students, how are you all? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்மளோட கெமிஸ்ட்ரியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டர் முடிஞ்சாச்சு. இப்போ தேர்ட் சாப்டர் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஆக்சுவலி இது தேர்ட் சாப்டர் செகண்ட் சாப்டரோட கண்டினியூஷன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ செகண்ட் சாப்டர் என்ன? பி பிளாக் எலிமெண்ட் 1. ஓகே, ஸோ தேர்ட் சாப்டர் பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 2. ஓகே, ஸோ 1ல் பி பிளாக் எலிமெண்ட்ஸ்னால் group 13, 14, 15, 16, 17, 18 தானே. ஸோ நம்ம ஆல்ரெடி பி பிளாக் 1ல் 13 and 14 முடிச்சுட்டேன். ஸோ இதில் பி பிளாக் 2ல் என்ன 15, 16, 17, 18 தான் நாம் படிக்க போகிறது. ஓகே, ஸோ 4 groups தான் இந்த சாப்டரில் இருக்குது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ எஸ், ஸோ அதுக்கு முன்னாடி Xylem யூடியூப்பில் மட்டும் இல்லை, அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணால், எஸ்பெஷலி வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு அங்கேருந்து ஃப்ரீ ஃபேக்கல்டிஸோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கிடைக்கும். ஓகே, அண்ட் Xylemத்தோட ஃப்யூச்சர் அப்டேட்ஸும் அங்கேருந்து கிடைக்கும். ஓகே, எஸ், ஸோ இது இந்த தடவை Xylemத்தில் இருந்து என்ன more than 100 students 500க்கு மேலே எடுத்திருக்கு. ஓகே, so actually it's a proud moment, so congratulations to all the students. Yes, start பண்ணலாமா? எஸ், இந்த செஷனில் இந்த சாப்டரில் நாம் பார்க்க போகிறது 15, 16, 17, 18 குரூப் தான் நம்ம பார்க்க போகிறது. ஓகே, ஸோ இந்த செஷனில் நாம் படிக்க போகிறது இந்த டாபிக்ஸ் தான். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஆக்கரன்ஸில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நைட்ரஜன் அண்ட் ஃபோஸ்ஃபரஸ் ஆல்மோஸ்ட் என்ன ஏரில் 78%. ஓகே, ஏரில் 78% நைட்ரஜன் தான். ஓகே, அண்ட் நைட்ரஜன் கேஸ் ஃபார்மில் மட்டும் இல்லை, என்ன ஏர்த் க்ரஸ்ட்லேயும் இருக்குது. ஓகே, ஏரில் மட்டும் இல்லை, ஏர்த் க்ரஸ்ட்லேயும் இருக்குது. ஸோ எப்படின்னா சோடியம் நைட்ரேட் ஃபார்ம்லேயும் பொட்டாசியம் நைட்ரேட் ஃபார்ம்லேயும் தான் ஏர்த் க்ரஸ்ட்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஃபோஸ்ஃபரஸ்னால் மெயின்லி ஃபோஸ்ஃபேட் ஃபார்மில் தான் பார்க்க முடியும். ஓகே, ஃபோஸ்ஃபேட் ஃபார்மில் தான் பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த குரூப்பில் நைட்ரஜன், ஃபோஸ்ஃபரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி அண்ட் பிஸ்மத் தான் இருக்குது. ஓகே, ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் நைட்ரஜன் பார்க்கலாம். ஸோ நைட்ரஜன்னா என்ன? நைட்ரஜன் எப்போவுமே N2 ஃபார்மில் தான் இருக்கும். ஓகே, இது ஒரு கேஸ், N2 ஃபார்மில் தான் பார்க்க முடியும்ல? பார்க்க முடியாது ஆக்சுவலி கேஸில், அண்ட் இட் இஸ் ஆர்டர்லெஸ் அண்ட் கலர்லெஸ், அப்போ பார்க்க முடியாது. ஸோ என்ன N2 ஃபார்மில் தான் நைட்ரஜன் இருக்கும். ஓகே, ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் நைட்ரஜன்? ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறது இதுதான் சோடியம் அசைடு. ஓகே, சோடியம் அசைடு. ஸோ சோடியம் அசைடு டீகம்போஸ் பண்ணால் அங்கேருந்து சோடியமும் என்ன நைட்ரஜன் கேஸும் கிடைக்கும். ஸோ இதுதான் ஒரு ப்ரிப்ரேஷன். அண்ட் இன்னொரு ப்ரிப்ரேஷன் எப்படின்னா, அமோனியம் தெரியும்ல? ஸோ அமோனியம் அண்ட் புரோமின் ரியாக்ட் பண்ண, ஆக்சுவலி புரோமின் வாட்டர் தான் யூஸ் பண்ணும். ஸோ அமோனியமும் புரோமினும் ரியாக்ட் பண்ணால் என்ன அதிலிருந்து என்ன நைட்ரஜன் கிடைக்கும். ஓகே, அது 2 மெத்தட்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் நைட்ரஜனோட ப்ரிப்ரேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, நைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். ப்ராப்பர்ட்டினா என்ன? கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் ஆக்சுவலி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நைட்ரஜன் ரியாக்ட் வித் அதர் காம்பவுண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஸோ அதுதான் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது. ஓகே, ஸோ இங்கே இட்ஸ் நைட்ரஜன் ரியாக்ட் வித் லித்தியம், கால்சியம் அண்ட் போரோன். ஸோ ஆக்சுவலி லித்தியம் அண்ட் நைட்ரஜன் ரியாக்ட் பண்ணால் அங்கேருந்து இது ரூம் டெம்பரேச்சர். இந்த ரியாக்ஷன் லித்தியம் அண்ட் நைட்ரஜன் ரியாக்ஷன் ரூம் டெம்பரேச்சரில் தான் நடக்கும். ஓகே, ஸோ என்ன ஹை டெம்பரேச்சர் வேணும் அப்படி கண்டிஷன்ஸ் ஒன்றும் இல்லை, ரூம் டெம்பரேச்சரில் இந்த ரியாக்ஷன் நடந்து Li3N கிடைக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கால்சியம் அண்ட் நைட்ரஜன். ஸோ கால்சியம் அண்ட் நைட்ரஜன் இல்லைன்னா சேம் மெக்னீஷியம் சொல்லலாம். மெக்னீஷியம் ஒரு என்ன மெட்டல் கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு. ஸோ அப்போது எப்படின்னா ஆக்சுவலி மெக்னீஷியம் இல்லைன்னா கால்சியம் கூட ரியாக்ட் பண்ணி இதோட டெம்பரேச்சர் இருக்குது, இங்கே கண்டிஷன் இருக்குது. ஓகே, ரெட் ஹாட் டெம்பரேச்சரில் தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். அப்போ என்ன கிடைக்கும்? Ca3
N2 கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போரோன். போரோனும் நைட்ரஜனும் எப்படி பிரைட் ரெட் ஹாட் ஆகணும். ஓகே, டெம்பரேச்சர் பிரைட் ரெட் ஹாட் இருக்கணும். தட் மீன்ஸ் ஹை டெம்பரேச்சர் இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ என்ன பிஎன் கிடைக்கும். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ் தான். பட் இங்கே ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் பை ஹார்ட் பண்ணியே ஆகணும். ஓகே, வேறு வழியே இல்லை. ஸோ ஏன்னா ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக நீட்டாக ஒரு பேப்பரில் எழுதுங்க. டெய்லி பார்க்குற மாதிரி லைக் உங்களோட ஃபேவரேட் வால் இல்லைங்க ஸ்டடி கார்னர் இல்லைனா புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும்ல. ஃப்ரண்ட் பேஜ்னால் ஆக்சுவலி அந்த கவர் பேஜ் இருக்கும்ல, அதோட ஃப்ரெண்டில் ஒட்டிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ டெய்லி பார்த்து என்ன அது மைண்டில் ஏறிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஸோ இது தான் 3 ரியாக்ஷன் வித் லித்தியம் calcium and boron. So next என்னன்னா nitrogen is reacting with hydrogen. Okay, nitrogenum hydrogenum react பண்ணா என்ன கிடைக்கும்? ஸோ அதுதான் என்ன நம்மளோட ஹேபர் ப்ரோசஸ் தெரியும்ல. என்ன ஹேபர் ப்ரோசஸ்னால் அமோனியாவோட இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்ரேஷன் ப்ரோசஸ் தான் ஹேபர் ப்ரோசஸ். ஓகே, ஸோ ஹேபர் ப்ரோசஸ் தான் என்ன நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் ரியாக்ட் பண்ணால் அது என்ன ஹேபர் ப்ரோசஸ். NH3 அமோனியா கிடைக்கும். தென் என்ன நைட்ரஜனும் ஆக்சிஜனும் ரியாக்ட் பண்ணால். ஓகே, நைட்ரஜனும் ஆக்சிஜனும் ரியாக்ட் பண்ணால் என்ன ஸோ இங்கே N2O தான். ஓகே, N2O தான் கிடைக்குது. ஸோ இது என்ன ஆல்மோஸ்ட் இது ஆக்சுவலி இந்த ரியாக்ஷன் ஹை டெம்பரேச்சரில் தான் நடக்கும். ஓகே, ஹை டெம்பரேச்சரில் தான் நடக்கும். ஆல்மோஸ்ட் 2000 கெல்வின்லலாம் நடக்கும். ஓகே, இந்த ரியாக்ஷன் 2000 கெல்வின் ஹை டெம்பரேச்சரில் தான் நடக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுதான் இதோட என்ன ப்ராப்பர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் நைட்ரஜனோட யூஸ். எதுக்கு நைட்ரஜன் யூஸ் பண்ணுறேன்? ஸோ மேனுஃபேக்சரிங் ஆஃப் அமோனியாவோட மேனுஃபேக்சரிங், நைட்ரிக் ஆசிட், கால்சியம், ஜைனமைட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன liquid nitrogen is used for the producing low temperature. Normally liquid nitrogen low temperature la தான் இருக்கும். Okay, so it's required to cryosurgery na actually unwanted tissues எல்லாம் remove பண்ணுறதுக்காக. ஓகே, unwanted டிஷ்யூஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக இல்லைனா கில் பண்ணுறதுக்காக இருக்கிற சர்ஜரி தான் க்ரையோ சர்ஜரி. ஸோ அங்கே என்ன வேணும்? லோ டெம்பரேச்சர் லிக்விட் நைட்ரஜனோட ப்ரெசன்ஸில் தான் அந்த சர்ஜரி பண்ணுறேன். ஓகே, அண்ட் இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஆஸ் பயோலஜிக்கல் ப்ரிசர்வேஷன்ஸில் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ எஸ். தென் நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பார்க்கலாமா? Question is here. Which is true regarding nitrogen? So option A is least electronegative element. Nitrogen least electronegative element. Illa, actually this is wrong. Has low ionization enthalpy than oxygen. Illa, not low ionization enthalpy. Higher ionization enthalpy than oxygen. So this is also wrong. So d orbital available. The orbital actually available. So nitrogen oda atomic number enna? Nitrogen oda atomic number 7. So electronic configuration 1s2 2s2 2p enna 2p3 இருக்கும். ஓகே, ஸோ இங்கே என்ன vacant p ஆர்பிட்டில் இல்லை. பிகாஸ் இது செகண்ட் ஷெல்லில் தான் இருக்குல்ல, செகண்ட் ஷெல்லில் தான் இருக்குது. செகண்ட் ஷெல்லில் எஸ்ஸும் பியும் மட்டும்தான் இருக்கும். தேர்ட் ஷெல்லில் தான் டி ப்ரெசண்டாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே இல்லை. ஸோ என்ன டி ஆர்பிட்டல் அவைலபிள். திஸ் இஸ் ஆல்சோ ராங். ஸோ என்ன தேர்ட் எபிலிட்டி டு ஃபார்ம் p-pi பாண்ட் வித் இட் செல்ஃப். எஸ், இது கரெக்ட் தான். ஸோ nitrogen has ability to form p-pi bonds. Okay, p-pi bond form pannu yaar nitrogen. Okay, so next oru question paakalam. So an element belong to group 15 and third period of the periodic table. Its electronic configuration would be. Okay, so enna idu எப்படி இருக்கு? group 15லேயும்
தேர்ட் பீரியட்லும் தான் இருக்குது. ஓகே, தேர்ட் பீரியட். ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எவ்வளோ 15னா ஆக்சுவலி அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான் வரணும்? ஆக்சுவலி இது பி பிளாக் இல்லை, 15னா பி பிளாக். ஸோ பி பிளாக்னா எப்படி சொல்லலாம்? லாஸ்ட் எலக்ட்ரான் பி சப்ஷெல்லில் வரணும். ஸோ அது ஜஸ்ட் பார்க்கலாம். எஸ், இங்கே லாஸ்ட் பி தான், இது பி தான், இதுவும் பி தான், இதுவும் பி தான். ஓகே, கரெக்ட். ஸோ என்ன நெக்ஸ்ட் தேர்ட் பீரியடில் தான் இருக்குது. ஸோ பி பிளாக்னா எப்படி இருக்கும்? லாஸ்ட் எலக்ட்ரான் 15th குரூப்பில் 15th குரூப்புனா அது எப்படி இருக்கும்? 15th குரூப்னா, ஸோ 15th குரூப்னா அதோட லாஸ்ட் எலக்ட்ரான், லாஸ்ட் ஷெல்லில் இருக்கிற, மெயின் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான் என்ன 5ஆக இருக்கணும். ஓகே, 5 எலக்ட்ரான்ஸ் லாஸ்ட் ஷெல்லில் இருக்கணும். ஓகே, கிளியர்? டவுட் இருக்கா? ஓகே. ஸோ இது பாருங்கள், இதில் எவ்வளோ இருக்குது? எஸ்என்பி கன் பண்ணால் 4, 5, 6. இதில் 5 இருக்குது, இதில் என்ன 4 தான் இருக்குது, இதுலேயும் 5 இருக்குது. ஸோ ஏது கரெக்ட் ஆன்சர்? இது தேர்ட் பீரியட் தான் இருக்குது. ஓகே, என்ன நெக்ஸ்ட் தேர்ட் பீரியட். ஸோ தேர்ட் பீரியட்னா எப்படி இருக்கும்? தேர்ட் பீரியட்னா 3 ஷெல்ஸும் இருக்கும்ல. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் டி. ஓகே, 3 ஷெல்ஸும் இருக்குது தேர்ட் பீரியட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், எஸ், நெக்ஸ்ட் காம்பவுண்ட் அமோனியா. ஸோ அமோனியான்னா என்னடா? ஸோ நார்மலி NH3 தான் அமோனியாவில். ஸோ அமோனியா ஃபர்ஸ்ட் அமோனியாவோட ப்ரிப்ரேஷன். ஸோ அமோனியாவோட ப்ரிப்ரேஷன்னா ஃபர்ஸ்ட் யூரியா இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் யூரியாவை ஹைட்ரோலைசிஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? அமோனியா கிடைக்கும். யூரியானா என்ன ஆக்சுவலி? யூரியானா NH2CO NH2 தான் என்ன யூரியா. ஸோ ஹைட்ரோலைஸ் பண்ணால் மீன்ஸ் இட்ஸ் ட்ரீட்டிங் வித் வாட்டர். ஓகே, அப்போ என்ன கிடைக்கிது? NH3 கிடைக்கிது. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா NH4 ப்ளஸும் OH மைனஸும் ரியாக்ட் பண்ணாலும் என்ன கிடைக்கும்? NH3யும் அங்கேருந்து வாட்டரும் கிடைக்கும். ஓகே, ஸோ அதுதான் செகண்ட் ப்ரிப்ரேஷன். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா அமோனியம் சால்ட். ஓகே, அமோனியம் சால்ட் NH4Cl, இது ஒரு அமோனியம் சால்ட்டில். ஸோ அமோனியம் சால்ட் அண்ட் கால்சியம் ஆக்சைடு ரியாக்ட் பண்ணாலும் அங்கேருந்து என்ன கிடைக்கிது? அமோனியா கிடைக்கிது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன? இது என்ன சொல்லலாம்? அமோனியம் சால்ட். ஓகே, அமோனியம் சால்ட். ஸோ இது என்ன? மெட்டல், ஒரு மெக்னீஷியம் நைட்ரேட். ஓகே, மெட்டல் நைட்ரேட்னு சொல்லலாம். ஸோ நார்மலி மெட்டல் நைட்ரேட்டை, திஸ் இஸ் மெக்னீஷியம் நைட்ரேட். ஸோ மெட்டல் நைட்ரேட்டை என்ன வாட்டரோட ப்ரெசன்ஸில் ரியாக்ட் பண்ணால், ஓகே, இதை என்ன ஹீட் பண்ணணும். ஓகே, ஹீட் பண்ணால் அங்கேருந்தும் என்ன கிடைக்கும்? அமோனியா கிடைக்கும். ஓகே, ஸோ அங்கேருந்தும் அமோனியா கிடைக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலி லெபார்ட்டரி ப்ரிப்ரேஷன்ஸ். ஓகே, இதெல்லாமே லெபார்ட்டரி ப்ரிப்ரேஷன்ஸ் தான். ஓகே, தென் we can move to properties of ammonia. ஸோ அமோனியாவோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, அமோனியாவும் வாட்டரும். ஓகே, அமோனியா இஸ் ரியாக்டிங் வித் வாட்டர். அப்போ என்ன கிடைக்கும்? அமோனியா இஸ் ரியாக்டிங் வித் வாட்டர்னா NH4 ப்ளஸும் OH மைனஸும் தான் கிடைக்கும். ஓகே, ரியாக்ஷன் வித் வாட்டரில் NH4 ப்ளஸும் OH மைனஸும் தான் கிடைக்கும். ஓகே, கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம பார்க்க போகிறது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா NH3. ஓகே, NH3 என்ன 500 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே ஹீட் பண்ணால், நம்மளை அமோனியா எடுத்து 500 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே ஹீட் பண்ணால் அங்கே இருந்து என்ன அது அந்த பாண்ட் பிரேக் ஆகி அங்கே நைட்ரஜன் கேஸும் ஹைட்ரஜன் கேஸும் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஹைட்ரஜன் கேஸும் நைட்ரஜன் கேஸும் உருவாகும். ஓகே, திஸ் இஸ் ஆக்ஷன் ஆஃப் ஹீட்னு சொல்லலாம். ஓகே, இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹீட். ஸோ நெக்ஸ்ட் என்ன? அமோனியா இஸ் ரியாக்டிங் வித் என்ன? ஆக்சிஜன். அப்போ என்ன நடக்கும்? சிம்பிள், அதுவும் நைட்ரஜனும் வாட்டரும் கிடைக்கும். அங்கேருந்து நைட்ரஜனும் வாட்டரும் கிடைக்கும். சேம் இங்கே பாருங்கள், சேம் நைட்ரஜன் என்ன அமோனியாவும் வாட்டரும் ஆக்சிஜனும் தான் இருக்குது. சேம் ரியாக்ஷன். ஆனால் என்ன ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? அதுக்கு ரீசன் என்னென்னா இங்கே என்ன பிடி தான் என்ன கேட்டலிஸ்ட்டாக எடுத்திருக்கு. ஓகே, இங்கே பிடி தான் கேட்டலிஸ்ட். ஓகே,
platinum தான் கேட்டலிஸ்டாக எடுத்திருக்கு. அதனால என்ன ப்ராடக்ட் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, கேட்டலிஸ்ட்டும் என்ன ப்ராடக்ட்டுக்கு யார் ப்ராடக்ட்டுன்னு டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன என்ன ஒரு யாருக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஒரு நம்மளோட கேட்டலிஸ்ட்டுக்கும் ஒரு பங்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, பங்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டினா இங்கே பாருங்கள், PbO NH3 PbO NH3 என்ன ஆகும், ரியாக்ட் பண்ணால் அங்கேருந்து நைட்ரஜன் கிடைக்கும். அந்த PB செப்பரேட்டாக வரும் அண்ட் H2O வரும். ஓகே, ஸோ அதுதான் next reaction. Okay, lead oxide. Okay, so next reaction with chlorine and chloride. So reaction with chlorine and chloride na என்ன அமோனியாவும் குளோரினும். ஓகே, ஸோ சேம் ரியாக்ஷன் தான், ஜஸ்ட் பாருங்கள், அமோனியாவும் குளோரினும் ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், நைட்ரஜனும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் கிடைக்கிது. ஓகே, ஹைட்ரோக்ளோரிக் HClலும் கிடைக்கிது. ஸோ எகெயின் இந்த HCl ஏன்னா அந்த ரியாக்ஷன் அந்த ஒரு ஃபர்னஸில் என்ன NH3 கொஞ்சம் இருக்கும்ல. ஸோ NH3 மேலே இந்த HCl எகெயின் ரியாக்ட் பண்ணும்போது என்ன NH4Cl கிடைக்கிது. கிளியரா? ஸோ HClலும் NH3யும் ரியாக்ட் பண்ணும்போது என்ன NH4Cl கிடைக்கிது. ஸோ இங்கே என்ன எக்ஸஸ் அமோனியா இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள் எக்ஸஸ் அமோனியா இருக்குது, அமோனியா தான் எக்ஸஸ். ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் சேம் ரியாக்டன்ட் எல்லாமே சேம், பட் இங்கே எக்ஸஸ் குளோரின். ஓகே, குளோரின் தான் எக்ஸஸாக இருக்குது, அமோனியா கம்மியாக இருக்குது, குளோரின் எக்ஸஸாக இருக்குது. ஸோ அப்போ என்ன ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு, ப்ராடக்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ NCl3. ஓகே, NCl3 HCl. ஸோ இந்த NH3 இங்கே கொஞ்சம் NH3 இருக்கும்ல, சேம் HClஆக ரியாக்ட் பண்ணி NH4Cl ஃபார்ம் பண்ணும். ஓகே, டவுட் இருக்கா? ஓகே, ஸோ இங்கே இருக்கிற இந்த நைட்ரஜன் ட்ரைக்ளோரைடு இது எப்படின்னா ஒரு எக்ஸ்ப்ளோசிவ். ஓகே, இட்ஸ் அ எக்ஸ்ப்ளோசிவ், கொஞ்சம் வேகமாக கத்தும். ஓகே, ஸோ அண்ட் இங்கே என்ன லாஸ்ட் ப்ராடக்ட், ரெண்டுலேயும் லாஸ்ட் ப்ராடக்ட் சேம் தான், அமோனியம் குளோரைட் தான். ஸோ லாஸ்ட் ப்ராடக்ட். ஓகே, பட் என்ன இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, இங்கே நைட்ரஜன், ஆனால் இங்கே என்ன நைட்ரஜன் ட்ரைக்ளோரைட் கிடைக்கிதுல்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா சோடியம் இஸ் ரியாக்டிங் வித் என்ன நம்மளோட அமோனியா. சோடியமும் அமோனியாவும் ரியாக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன கிடைக்கிது, அமைடு தான் கிடைக்கிது. ஓகே, சோடியம் அமைடு கிடைக்கிது. ஓகே, NaNH2 அதுதான் அமைட் ஃபார்மேஷன் தான். ஓகே, அண்ட் மக்னீஷியம் அண்ட் NH3 ரியாக்ட் பண்ணும்போது நைட்ரைட் கிடைக்கிது. ஓகே, Mg3N2 அது நைட்ரைட். ஓகே, மக்னீஷியம் நைட்ரைட் கிடைக்கிது. ஓகே, கிளியர்? ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் அமைடும் நைட்ரைடும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா. ஸோ அமோனியாவோட ஸ்ட்ரக்சர் என்ன? சிம்பிள், நைட்ரஜன் ஹைட்ரஜன் அண்ட் இங்கே ஒரு லான் பேரும் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். அண்ட் இங்கே இருக்கிற நைட்ரஜன் sp3 ஹைப்ரிடைஸ்ட் அண்ட் என்ன இந்த பாண்ட் லெங்த், நைட்ரஜன் பாண்ட் லெங்த் இஸ் 1.1016 ஆம்ஸ்ட்ராங்கில் இருக்குது. அண்ட் திஸ் பாண்ட் ஆங்கிள் இஸ் 107 டிகிரி. ஓகே, 107 டிகிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் NH3 இஸ் நாட் யூஸ்ட்? ஓகே, NH3யோட யூசேஜ். ஓகே, NH3 இஸ் நாட் யூஸ்ட். ஸோ Nessler's reagent for the analysis of IV group, that means group என்ன 14th free basic radicals and group 4th. Okay, group 4th basic radical and then group 3rd. Okay, reagent for the analysis of 3rd group. Okay, 3rd group basic radicals tolerance reagent. So ye the correct answer. Which of the following NH3 is not used? Yes, இதுக்கு actually answer என்னன்னா
nestless reagent. So NH3 is not used in nestless reagent. Ana reagent for the analysis of fourth group and third group analysis illana basic radical oda analysis ku enna use pannirukku இந்த NH3 use pannirukku and tolerance reagent lo NH3 irukku. Okay, so next is nitric acid. So nitric acid, so nitric acid oda preparation. Nitric acid na enna actually H2 HNO3 nitric acid oda preparations தான் நாம பார்க்க போறது. So first preparation எப்படினா potassium nitrate, இது ஒரு laboratory preparation. Okay, லேப்ல எல்லாம் இப்படி பண்ணலாம், lab preparation. So nitric acid nitric acid oda preparation ku first தேவை என்னன்னா என்ன potassium nitrate லேப்ல கிடைக்கும், ஈஸியா கிடைக்கும். potassium nitrate என்ன concentrated H2SO4 acid ரியாக்ட் பண்ணா அங்க சிம்பிளா HNO3 கிடைக்கும். பட் இது என்னன்னா இது லேப்ல மட்டும் பண்ண முடியும். ஓகே, அண்ட் இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னா ஹீட்டோட பிரசன்ஸ்ல தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். சப்போஸ் இந்த ஹீட் அதிகமாச்சுன்னா, ஓகே, இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது ஹீட் வேணும். சப்போஸ் இந்த ஹீட் அதிகமாச்சுன்னா இங்கே ப்ராடக்ட் இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற HNO3 என்ன டீகம்போஸ் ஆகும். ஓகே, இங்கே கிடைக்கிற HNO3 டீகம்போஸ் ஆகி NO2வும் H2வும் O2வா மாறிடும். ஓகே, ஸோ அதுதான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே, ஸோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். ஸோ இன்கேஸ் அந்த நம்ம கொடுக்குற ஹீட் ஜாஸ்தியான அதிகமாச்சுன்னா என்ன அது அந்த ரியாக்ஷன் ப்ராப்பராக நடக்காது. ஆக்சுவலி என்ன நைட்ரிக் ஆசிட் ப்ராப்பராக கிடைக்காது. ஸோ அந்த கிடைச்ச நைட்ரிக் ஆசிட் என்ன திருப்பி டீகம்போசிஷன் நடக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லேபில் இந்த மெத்தட் தான். ஆனால் இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்ரேஷன் தான் ஆஸ்ட்வால்ஸ் ப்ரோசஸ். ஓகே, ஆஸ்ட்வால் ப்ரோசஸ். ஸோ இதில் எப்படின்னா ஃபர்ஸ்ட் இது ஆக்சுவலி ஒரு 3 ஸ்டெப் மெத்தட்னு சொல்லலாம். ஓகே, 3 ஸ்டெப் மெத்தட்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அம்மோனியா இஸ் ரியாக்டட் வித் ஆக்சிஜன். அம்மோனியாவும் ஆக்சிஜனும் ரியாக்ட் பண்ணால் அங்கே இருந்து NO கிடைக்கும். ஓகே, NO கிடைக்கும். ஸோ அந்த NOவும் ஆக்சிஜனும் எகெயின் ரியாக்ட் பண்ணால் அங்கே இருந்த என்ன கிடைக்கும், NO2 கிடைக்கும். ஸோ அந்த NO2 என்ன வாட்டரும் ரியாக்ட் பண்ணால் அங்கே இருந்து தான் என்ன சிம்பிளாக என்ன நைட்ரிக் ஆசிட் கிடைக்கும். ஸோ இந்த ப்ரோசஸ் தான் ஆஸ்ட்வால் ப்ரோசஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நைட்ரிக் ஆசிடோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் நாம் பார்க்க போகிறது. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ZNO. ஓகே, ZNO அண்ட் ZNOனா ஆக்சுவலி என்ன அதோட கேரக்டர் அசிடிக் கேரக்டரா பேசிக் கேரக்டரா? நைட்ரிக் ஆசிட்னா ஆசிட், சிம்பிள், நைட்ரிக் ஆசிட். ஸோ நார்மலி அது ஒரு பேஸ் மேலே ரியாக்ட் பண்ணால் அங்கே என்ன கிடைக்கும், சால்ட்டும் வாட்டரும் தான் கிடைக்கும். ஆசிடும் பேஸும் ரியாக்ட் பண்ணால் சால்ட்டும் வாட்டரும் தான் கிடைக்கும். ஸோ இது ஒரு ஆசிட். ஓகே, என்ன இது ஒரு ஆசிட், HNO3. ஸோ ZNOனா என்ன? ZNOனா ஆக்சுவலி மெட்டல் ஆக்சைடு. ZNO ஒரு ஜிங்க் ஆக்சைடு, அது மெட்டல் ஆக்சைடில். ஸோ ஜிங்க் ஆக்சைடு என்ன அசிடிக் கேரக்டரா பேசிக் கேரக்டரா எந்த நேச்சரில் இருக்குது? மெட்டல் ஆக்சைடுனா அது என்ன சிம்பிள் பேஸ் தான். ஸோ ஆசிடும் பேஸும் ரியாக்ட் பண்ணால் அங்கேருந்து என்ன கிடைக்குது, சிம்பிள் ஒரு சால்ட்டும் வாட்டரும் தான். ஸோ இந்த சால்ட் ஜிங்க் நைட்ரைட், எங்கே கிடைக்கிற சால்ட் தான் என்ன ஜிங்க் நைட்ரைட். அண்ட் சேம் ரியாக்ஷன் அயன் ஆக்சைடும் என்ன எப்படி இருக்கும், அயன் ஆக்சைடும் அது ஒரு மெட்டல் ஆக்சைட்னா பேசிக் கேரக்டர். ஸோ சேம் அதோட என்ன ஒரு சால்ட்டும் என்ன வாட்டரும் கிடைக்கும். அண்ட் இங்கே NOவும் ரிலீஸ் ஆகும். ஓகே, NOவும் ரிலீஸ் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஸோ இங்கே எப்படின்னா இந்த HNO3. ஓகே, HNO3 is act as a oxide. இங்கே நைட்ரஜன், ஆக்சுவலி நைட்ரஜன் இஸ் மெயின்லி நைட்ரஜன்னா எப்படி HNO3. ஸோ O3னா எப்படி இருக்கும், O3னா என்ன O3யோட ஆக்சிடேஷன் நம்பர் -6, ஹைட்ரஜனோடது +1.
ஸோ நைட்ரஜனோடது இங்கே எப்படி இருக்கும்? ஸோ நியூட்ரல் ஆகணும்னா ஜீரோ கிடைக்கணும்ல. ஸோ சார்ஜ் நியூட்ரல் ஆகணும். அப்போ என்ன +5 தான். ஸோ +5னா ஆல்ரெடி 5 எலக்ட்ரான்ஸ் கொடுத்துருக்கு. அப்போ அந்த ப்ளஸ் சார்ஜில் இருக்குது. ஸோ நைட்ரஜனுக்கு எப்படி எலக்ட்ரானை கிடச்சா ஹாப்பியாக இருக்கும். ஓகே, ஸோ இட் ஆக்ட் ஆஸ் அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ கார்பன்லேருந்து என்ன கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். ஓகே, ஸோ கார்பன்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். என்ன? HNO3யும் கார்பனும் ரியாக்ட் பண்ணால். சல்ஃபர்லேருந்து எப்படி கிடைக்கும்? என்ன? சல்ஃபர்லேருந்து சல்ஃபர் அண்ட் HNO3 ரியாக்ட் பண்ணால் H2SO4 கிடைக்கும். ஓகே, H2SO4 கிடைக்கும். அண்ட் ஃபோஸ்ஃபரஸ்னால் அதுவும் H3PO4 மாறிடும். அயடின்னா அது எப்படி? HiO3 மாறிடும். ஸோ அயன்னா அது HF அண்ட் NO3F மாறிடும். ஓகே, ஸோ இங்கே ஆக்சிடைசிங் ஏஜெண்டாக ஆக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ ஆக்சிடேஷன் நம்பரில் இருக்கிற சேஞ்ச் உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும். ஓகே, ஸோ அது கால்குலேட் பண்ண தெரியணும். ஓகே, ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்ண தெரியணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் யூசஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட்க்கு யூசஸ் இருக்கா? எஸ். ஸோ இது என்ன? used as a oxidizing agent. Already சொன்னதில்ல, it used as a oxidizing agent and in the preparation of aqua regia. ஸோ இது aqua regiaனா அதில் லைக் 2 acids combine பண்ணது. ஸோ அதில் ஒரு acid என்ன? HNO3 தான். Okay, salt of nitric acid are used in photography and gunpowder for firearms. Okay, so என்ன? Salt of nitric acid are used in photography plate-லலாம் யூஸ் பண்ணியிருக்கு AgNO3. ஓகே, அண்ட் கன் பவுடர்லேயும் என்ன? கன் பவுடர்னு சொன்னால் ஆக்சுவலி NaNO3. ஓகே, கன் பவுடர் ஃபார் ஃபயர் ஆர்ம்ஸில் என்ன? இது தான் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் allotropic form of phosphorus. என்ன allotropic formனா? கமான், allotropic formனா என்ன? ஸோ allotropனா அதோட எப்படி சொல்லலாம்? ஓகே, ஸோ சேம் ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்கணும். ஓகே, சேம் ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்கணும். ஆல்ரெடி கார்பனோட allotropes படிச்சுட்டேன்ல. ஸோ கார்பனோட allotropes தான் என்ன? டைமண்டு, கிராஃபைட், ஃபுல்லரின், கிரஃபீன், கார்பன் நானோ டியூபெல்லாம் கார்பனோட allotropes தான். ஸோ allotropic form of phosphorus. Okay, so structure of white phosphorus. இதுதான் என்ன? white phosphorus and structure of red phosphorus. white and red phosphorus இருக்கு. ஸோ இதுதான் என்ன? structure of white phosphorus and this is the structure of அது என்ன? ஒரு செயின் மாதிரி இருக்கும். ஓகே, செயின் மாதிரி இருக்கிறது தான் என்ன? red phosphorus. ஓகே, இப்படி செயின் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ரெட் ஃபோஸ்ஃபரஸ். எஸ், நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோஸ்ஃபரஸ். ஸோ ஃபோஸ்ஃபரஸோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இந்த ஃபோஸ்ஃபரஸ் இஸ் ரியாக்டிங் வித் ஆக்சிஜன். ஸோ என்ன? ஹை டெம்பரேச்சரில் தான் நடக்குது. அப்போ என்ன கிடைக்கும்? ஃபோஸ்ஃபரஸ் ட்ரை ஆக்சைடு தான் கிடைக்குது. ஓகே, ஃபோஸ்ஃபரஸ் ட்ரை ஆக்சைடு கிடைக்குது. P4O6. okay, phosphorus trioxide. So reaction with oxygen. So say inga P4 and என்ன? excess oxygen இருக்கு. okay, excess oxygen இருக்கு, temperature change வந்திருக்கு. அப்போ என்ன கிடைக்குது? phosphorus pentoxide. okay, phosphorus pentoxide. pentனா 10 oxygen இருக்கு. okay, P4O10. okay, and next என்ன? reaction with chlorine. ஓகே, குளோரினும் ஃபோஸ்ஃபரஸும் ரியாக்ஷன் பண்ணினா என்ன கிடைக்கும்? PCl3. ஓகே, ஃபோஸ்ஃபரஸ் ட்ரைக்ளோரைடு. 3 குளோரின் தான் இருக்குது. ஃபோஸ்ஃபரஸ் ட்ரைக்ளோரைடு. ஸோ சேம் என்ன? ஃபோஸ்ஃபரஸ் எக்ஸஸ் குளோரின். அப்போ என்னாச்சு? ஃபோஸ்ஃபரஸ் பெண்டானா 5 ஃபோஸ்ஃபரஸ் பெண்டா குளோரைடு. ஓகே, ஃபோஸ்ஃபரஸ் பெண்டா குளோரைடு ஆச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் ஆல்கலி. ஓகே, ஸோ P4 NaOH. So NaOH na this is excess oxygen. Okay, excess oxygen
ஓகே NaOH and H2O. அப்போ என்ன கிடைக்கும்னா sodium hypophosphate. ஓகே NaH2PO2. ஓகே NaH2PO2. ஸோ அதுதான் என்ன sodium hypophosphate. அண்ட் என்ன ஃபோஸ்ஃபீனும் இங்கேருந்து ரிலீஸ் ஆகும். ஓகே ரியாக்ஷன் வித் ஆல்கலி NaOH ஸ்ட்ராங் ஆல்கலியில். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் சோடியம் இங்கே சோடியம் இருக்கிறதுனால ஓகே சோடியம் ஹைப்போஃபோஸ்ஃபேட். கிளியர்? ஏதாச்சும் டவுட்? ஸோ டவுட் இருந்தால் கேளுங்க, சாட் பாக்ஸில் கேளுங்க. ஓகே நானே உங்களுக்கு அங்கேருந்து ஆன்சர் கொடுக்கும். ஓகே ஸோ கேளுங்க ஏதாச்சும் டவுட் இருந்தால். ஓகே ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் ஆசிட். ஸோ ஆல்கலி சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ரியாக்ஷன் வித் ஆசிட். ஸோ என்ன இங்கே P4 இருக்குது, HNO3 இருக்குது. ஓகே HNO3. ஸோ இங்கே கிடைக்கும் என்ன ஓர்த்தோ phosphoric acid. ஓகே orthophosphoric acid H3PO4 தான் orthophosphoric acid. and NO2 என்ன வாட்டரும் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன இட்ஸ் ரியாக்டிங் வித் மெட்டல்ஸ். ஓகே phosphorus இஸ் ரியாக்டிங் வித் மெட்டல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன மெக்னீஷியம். அப்போ என்ன கிடைக்கும் மெக்னீஷியம் ஃபோஸ்ஃபேட் கிடைக்கும். கால்சியம் யூஸ் பண்ணால் கால்சியம் ஃபோஸ்ஃபேட் கிடைக்கும். ஓகே அண்ட் சோடியம்னா சோடியம் ஃபோஸ்ஃபேட் கிடைக்கும். சிம்பிள். ஓகே அதுதான் reaction with metals. So next uses of phosphorus. phosphorus uses தான் நாம பார்க்க போகிறது. ஓகே red phosphorus is used for match boxல எல்லாம் என்ன பார்த்தா ரெட் phosphorus தான் யூஸ் பண்ணியிருக்கு. and it is also used for the production of certain alloys such as phosphor bronze. ஓகே phosphor bronzeனா அது ஒரு alloy. அதில் காப்பர் இருக்கும், டின் இருக்கும், அண்ட் ஃபோஸ்ஃபரஸும் இருக்கும். ஓகே காப்பர், டின் அண்ட் ஃபோஸ்ஃபரஸ். ஓகே ஃபோஸ்ஃபரஸ் தான் இருக்கும். ஓகே ஸோ அதுதான் என்ன ஃபோஸ்ஃபர் பிரான்ஸ்னு சொல்லும். ஓகே ஸோ அது ஒரு அலாய். ஓகே அலாய் மெட்டல் தான். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஃபோஸ்ஃபீன். ஸோ என்ன ஃபோஸ்ஃபீன்னா ஆக்சுவலி ஃபோஸ்ஃபரஸோட ஒரு காம்பவுண்ட் தான் ஃபோஸ்ஃபீன். கார்பன் படிக்கும்போது கார்பன் மானாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு அப்படி படிச்சுட்டான்ல. ஸோ ஃபோஸ்ஃபர் படிக்கும்போது ஃபோஸ்ஃபரோட ஒரு காம்பவுண்ட் தான் ஃபோஸ்ஃபீன். ஸோ ஃபோஸ்ஃபீனோட ப்ரிப்ரேஷன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது. ஸோ P4 + NaOH அண்ட் வாட்டர். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் சோடியம் ஹைப்போஃபோஸ்ஃபேட் ப்ளஸ் ஃபோஸ்ஃபீன். ஆல்ரெடி இந்த ரியாக்ஷன் படிச்சிருக்குல்ல கெமிக்கல் ரியாக்ஷனில், கெமிக்கல் மெத்தடில், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் இந்த ரியாக்ஷன் படிச்சிருக்கு. ஸோ என்ன பேஸ் ஃபோஸ்ஃபரஸ் ரியாக்ட் வித் பேஸில் இந்த ரியாக்ஷன் படிச்சிருக்கு. ஸோ P4 என்ன NaOH ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் சோடியம் ஹைப்போஃபோஸ்ஃபேட். அதில் என்ன PH3 தான் வேணும். ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன Ca3P2 ரியாக்டிங் வித் வாட்டர். அப்போ என்ன கிடைக்கும் அங்கேயும் ஃபோஸ்ஃபீன் கிடைக்கும். அண்ட் ALP அலுமினியம் ஓகே அலுமினியம் அண்ட் ஃபோஸ்ஃபரஸ். ஓகே ALP 3HCl. அப்போ என்ன கிடைக்கும் அங்கேயும் ஃபோஸ்ஃபேட் கிடைக்கும், அலுமினியம் குளோரைடும் கிடைக்கும். ஓகே நெக்ஸ்ட் இதுதான் இதோட ப்ரிப்ரேஷன்ஸ். ஓகே 2 ப்ரிப்ரேஷன்ஸ் தான், 3 ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்குது. ஓகே இது 3 ப்ரிப்ரேஷன்ஸ். ஓகே 3 ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ எஸ் 3 மட்டும் இல்லை. அண்ட் ஃபோஸ்ஃபோரிக் ஆசிட். ஓகே ஃபோஸ்ஃபோரிக் ஆசிட் என்ன ஹீட் பண்ணால், நார்மலி ஃபோஸ்ஃபோரிக் ஆசிட் தெரியும்ல H3PO4. ஸோ H3PO4 ஹீட் பண்ணால் என்ன கிடைக்கும் ஃபோஸ்ஃபீன் கிடைக்கும். ஓகே ஃபோஸ்ஃபீன் கிடைக்கும். அண்ட் PHI அண்ட் NHO ரியாக்ட் பண்ணால் அங்கேயும் என்ன ஃபோஸ்ஃபீன் கிடைக்கும். ஓகே அங்கேயும் என்ன ஹீட் கொடுக்கணும். ஓகே ஸோ இந்த ட்ரையாங்கிள் எங்கே பார்த்தாலும் அது ஹீட். ஓகே ஹீட்டோட ப்ரெசன்ஸில் தான் அந்த ரியாக்ஷன் நடக்கும். ஓகே ஸோ சிம்பிள். இதில் ஏதாச்சும் லைக் எல்லாமே படிச்சுக்கணும்னு இல்லை. ஸோ ஏதாச்சும் 2-3 மெத்தட்ஸ் படிங்க. ஓகே 2-3 மெத்தட்ஸ் படிங்க ஃபோஸ்ஃபீனில். ஓகே நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபர்ஸ்ட் ஒன் phosphine is என்ன thermal decomposition. okay thermal stability. so normally less அவ்வளோ ஆல்மோஸ்ட் 317 கெல்வின் கொடுத்தா அது என்ன சிம்பிளாக பிரேக் டவுன் ஆகிடும். ஓகே ஸோ லெஸ் ஸ்டேபிள்னு சொல்லலாம். ஓகே இந்த ஃபோஸ்ஃபீன் இஸ் ஆக்சுவலி லெஸ்
ஸ்டேபிள்னு சொல்லலாம். ஸோ என்ன சின்னதாக ஒரு டெம்பரேச்சர் கொடுத்தா அது அப்படியே என்ன டீகம்போஸ் ஆகி P4ம் ஹைட்ரஜனும் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் இஸ் என்ன இட்ஸ் ரியாக்டிங் வித் ஆக்சிஜன். ஓகே, ஹீட்டும் இருக்குது. ஸோ இப்போ என்ன கிடைக்கும்? phosphorus pentoxide, that is P4O10. ஓகே, pentoxide. ஓகே, O10 இருக்கும். ஓகே, ஸோ இது என்ன கம்பஷன் தான். ஆக்சிஜன் ரியாக்ஷன் அது கம்பஷன் தானே. ஸோ எனி சப்ஸ்டன்சஸ் ரியாக்டிங் வித் ஆக்சிஜன் அப்போ என்ன சிம்பிளாக சொல்லலாம், அது கம்பஷன் ரியாக்ஷன் தான். ஸோ அப்படி சொல்லலாம்ல. ஸோ சேம் இந்த phosphorus என்ன பென்டாக்சைடு இருக்குல்ல, ஸோ இட்ஸ் ரியாக்டிங் வித் என்ன வாட்டர் மேலே ரியாக்ட் பண்ணால் வாட்டரும் இந்த phosphorus பென்டாக்சைடும் ரியாக்ட் பண்ணால் அங்கேருந்து என்ன கிடைக்கும்? மெட்டாஃபாஸ்போரிக் ஆசிட், தட் இஸ் HPO3, மெட்டாஃபாஸ்போரிக் ஆசிட். ஓகே, ஸோ இதுதான் கம்பஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் இஸ் பேசிக் நேச்சர். ஸோ என்ன pH3 is reacting with HI, அப்போ என்ன கிடைக்கும்? PH4I கிடைக்கும். ஸோ இந்த PH4I என்ன வாட்டரும் ஹை டெம்பரேச்சரில் ரியாக்ட் பண்ணால் அங்கேருந்து என்ன கிடைக்கும்? ஃபோஸ்ஃபீன் கிடைக்கும். ஃபோஸ்ஃபீன் அண்ட் H3O+. அசிடிக் நேச்சர், பேசிக் நேச்சர். H3O+னா அது அசிடிக் நேச்சர்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நார்மலி என்ன ஃபோஸ்ஃபீன் இஸ் பேசிக் நேச்சர் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் PH3Cl2. ஸோ PH3Cl2னா அது எப்படி என்ன ஃபார்ம் ஆகும்? PCl5 ஃபார்ம் ஆகும். ஓகே, ரியாக்ஷன் வித் ஹாலஜன். நெக்ஸ்ட் இஸ் AgNO3யும் PH3யும் PH3யும் ரியாக்ட் பண்ணால் AgPயும் HNO3யும் தான் கிடைக்கும். ஓகே, AgPயும் HNO3யும் கிடைக்கும். நெக்ஸ்ட் இஸ் BCl3யும் PH3யும் ரியாக்ட் பண்ணால் ஒரு கோஆர்டினேட் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, இங்கே ஒரு கோஆர்டினேட் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். அதனால தான் இப்படி. ஓகே, ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஓகே, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் தான் இங்கேருந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபோஸ்ஃபீன். ஃபோஸ்ஃபீன்னா ஆக்சுவலி என்ன PH3 இல்லை. ஸோ அண்ட் 1 lone பேரும் இருக்குது. ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். அண்ட் இந்த பாண்ட் லெங்க் 1.42 ஆம்ஸ்ட்ராங் அண்ட் பாண்ட் ஆங்கிள் இஸ் 93.5 degree. ஓகே, ஸோ எஸ், uses of phosphine. Phosphine uses. It used to produce smoke screen. Okay, smoke screen produce பண்றதுக்கு இந்த phosphine யூஸ் பண்ணும். And used as Holmes signal. Holmes signals யூஸ் பண்றதுக்கும் இந்த phosphine யூஸ் பண்ணலாம். Okay, so next we are moving to a question. Yes, a solid A react with strong aqueous NaOH, liberating a foul smell gas B, which spontaneously burn in air, gives smoky rings. Okay, A and B are respectively. Okay, already in the reaction படிச்சிருக்கு. ஸோ ஜஸ்ட் போய் பாருங்க ப்ராப்பராக. ஸோ யார் A யார் Bன்னு ஜஸ்ட் காமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எஸ், நெக்ஸ்ட் phosphorus trichloride and pentachlorides. Okay, phosphorus trichloride and phosphorus pentachloride, PCl3 and PCl5. So phosphorus trichloride தான் first பார்க்க போகிறது. ஸோ இது என்ன, இதோட ப்ரிப்ரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் P4 and SOCl2. ஸோ இது என்ன ட்ரீட் பண்ணால், இது ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இங்கேருந்து phosphorus trichloride கிடைக்கும். ஓகே, ஸோ phosphorus trichlorideோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஸோ P and என்ன P இருக்கும், chlorine Cl. P Cl
and இங்கே ஒரு lone பேரும் இருக்கும். இந்த angle actually 100 degree இருக்குது. ஓகே 100 degree angle and bond length is 204 picometerல தான் இருக்குது. ஓகே 204 picometerல தான் இருக்குது. எஸ் picometerல தான் இருக்குது. ஓகே ஸோ இங்கே என்ன ஒரு lone பேரும் இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் இதோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் PCl3 இஸ் ரியாக்டிங் வித் வாட்டர். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? H3PO4 கிடைக்கும் அண்ட் HClம் கிடைக்கும். ஆசிட் தான். எஸ் நெக்ஸ்ட் PCl3 ரியாக்டிங் வித் வாட்டர். அப்போ என்ன கிடைக்கிது? நார்மலி PCl3 அண்ட் வாட்டர் கிடைக்கிது. எகெயின் என்ன அந்த ரியாக்ஷன் எப்படி மாறுது? POHCl2 மாறுது. ஓகே அண்ட் HClம் கிடைக்கிது. ஓகே HClம் கிடைக்கிது. ஓகே so here this reaction is involving coordination of water molecule using a vacant 3d orbital. So vacant 3d orbital இருக்கிறதுனால on phosphorus atom following by elimination of HCl. okay so அதனால தான் இங்கே இந்த reaction நடக்குது. so next இதோட uses used as chlorinating agent. நார்மலி என்ன chlorinating agents எல்லாம் இருக்கும்ல. ஸோ chlorinating agent என்ன phosphorus trichloride யூஸ் பண்ணியிருக்கு. and the preparation of H3PO3 ப்ரிப்ரேஷனுக்காகவும் என்ன phosphorus trichloride யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இது ஒரு கொஸ்டின் தான். on hydrolysis of PCl3 gives என்ன hydrolysis of PCl3ல என்ன கிடைக்கும்? ஈஸியாக H3PO4. ஓகே H3PO4 ஆல்ரெடி சொன்னது. இங்கே ஹைட்ரோலிசிஸ் பண்ணால் H3PO3 கிடைக்கும். ஓகே PO4 இல்லை PO3 தான். ஓகே PO3 கிடைக்கும். ஓகே H3PO3 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் phosphorus pentachloride. ஓகே ஸோ phosphorus pentachloride PCl5. ஸோ PCl5ஓட ப்ரிப்ரேஷன் PCl3 ப்ளஸ் chlorine. ஓகே PCl3யும் chlorine ரியாக்ட் பண்ணால் அங்கேருந்து PCl5 கிடைக்கும். அண்ட் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தா PCl3 என்ன டீகம்போஸ் பண்ணிவிட்டு PCl5 டீகம்போசிஷன் நடந்து PCl3 chlorine கிடைக்கும். ஓகே in the presence of heat. ஓகே ஆக்ஷன் ஆஃப் ஹீட்டில். ஸோ நெக்ஸ்ட் என்ன இதோட ஃபிசிக்கல் இல்லை கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நாம் பார்க்க போகிறது. PCl5ம் வாட்டரும் ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? POCl3 and HCl கிடைக்கும். and இந்த POCl3 again வாட்டரில் ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? H3PO4 and HCl கிடைக்கும். ஓகே ரியாக்ஷன் வித் வாட்டர். ஓகே ஸோ இதோட ஓவரால் ரியாக்ஷன் எப்படி எழுதலாம்? PCl5 என்ன இது 3H2 இதுவும் H2 ஸோ 4H2 எழுதலாம். அண்ட் இங்கே POCl3யும் இருக்குது, இங்கேயும் POCl3 இருக்குது, அது கட் பண்ணலாம். ஸோ H3PO4 ப்ளஸ் 5HCl சிம்பிள். ஸோ இதுதான் ரியாக்ஷன் வித் வாட்டர். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். ஸோ என்ன சில்வர், லெட், குளோரின், ஆல்கஹால் அண்ட் ப்ரோப்பனாயிக் ஆசிட். ஸோ அந்த ரியாக்ஷனில் எந்த ப்ராடக்ட் வரும்னு. ஓகே ஸோ Ag ப்ளஸ் PCl5 ஆனால் AgCl. ஓகே AgCl கிடைக்கும். SN ஆனால் என்ன SnCl4. ஓகே SnCl4. அண்ட் இங்கே ஆல்கஹால் வந்தால் அந்த OH என்ன ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே குளோரின் வரும். அண்ட் இங்கே என்ன C2 என்ன ஆசிட் இருக்குது. ஓகே ஆசிடில் எப்படி வரும்? OHஐ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு யார் வருது? Cl வருது. ஓகே கிளியர். ஓகே நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் phosphorus pentachloride. phosphorus pentachlorideோட யூசஸ் தான். ஸோ chlorinating agent. ஓகே chlorinating agent யூஸ் பண்ணலாம். யூஸ்ஃபுல் ஃபார் ரீப்ளேசிங் hydroxy groups by chlorine atoms. So useful for replacing hydroxy hydroxy compounds இல்லைனா hydroxy groups replace பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணலாம் by chlorine atom. chlorine atom யூஸ் பண்ணி hydroxy groups
என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ எஸ், நெக்ஸ்ட் இஸ் oxoacids of phosphorus structures. Okay, so normally உங்களுக்கு 5 oxoacids இருக்குது. Okay, so இதோட ஸ்ட்ரக்சரும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் H3PO4. ஸோ H3PO4ல P சென்டரில் இருக்குது, PH 2 bonds இருக்குது, and 1 P and OH bond இருக்குது, and 1 double bond with oxygen, P double bonded with oxygen. அதுதான் என்ன hypophosphorus acid. Okay, next is orthophosphorus acid. So that is H3PO3. so phosphorus central la irukku and double bond oxygen irukku, 2 OH bond. Okay, 2 phosphorus is connected with OH, adu 2 bonds irukku and OH bond. Next H4P2O6 hypophosphoric acid. so inge enna P2P இருக்கு. ஓகே, P2. ஸோ PP, ஸோ என்ன டபுள் பாண்டில் இருக்குது. எகெயின் இங்கே OH இருக்குது. ஸோ இப்படி 1P பார்த்தா 1 என்ன டபுள் பாண்ட் வித் ஆக்சிஜன், 1 OH 2 OH பாண்டும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் H3PO4. ஸோ அது என்ன orthophosphoric acid. ஸோ இது P double bond O OH. ஸோ இது orthophosphorus ஆசிடும் orthophosphoric ஆசிடும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா இங்கே என்ன, ஸோ 2 OH bond மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே 3 OH bond இருக்குது. orthophosphorus ஆசிடில் என்ன 2 OH bond மட்டும்தான் இருக்குது. ஆனால் orthophosphoric ஆசிடில் 3 OH bond இருக்குது. ஓகே, next is H4P2O7. okay, so இதில் P2 இருக்குது, ஆனால் இன்பிட்வீனாக ஆக்சிஜன் ஆட்டம் வருது. ஓகே, ஸோ இந்த ஃபோஸ்ஃபருக்கு இங்கெல்லாம் டைரக்ட் ஃபோஸ்ஃபரஸ் பாண்ட் தான் இருக்குது. ஸோ ஆனால் இங்கே டைரக்ட் ஃபோஸ்ஃபரஸ் பாண்ட் இல்லை, என்ன இன்பிட்வீனாக ஆக்சிஜன் ஆட்டம் வருது. ஓகே, ஸோ இது தான் பைரோஃபோஸ்ஃபோரிக் ஆசிட். ஓகே, இதுதான் என்ன பைரோஃபோஸ்ஃபோரிக் ஆசிட். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஜஸ்ட் படித்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த செஷன் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க chat பாக்ஸில், and we can move to one question. okay, P4O6 react with cold water to give. okay, ஸோ ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ல. ஸோ P4O6 react with cold water to give what? ஸோ அது சிம்பிள் கொஸ்டின் தான். என்ன H3PO3 தான் கிடைக்கும். ஓகே, H3PO3 தான் கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் த பேசிசிட்டி ஆஃப் பைரோஃபோஸ்ஃபரஸ் ஆசிட். ஓகே, ஸோ இதோட பேசிசிட்டினா வாட்டரில் டிசால்வ் பண்ணால் எவ்வளோ என்ன H+ ரிலீஸ் ஆகும், அது மாதிரி தான். ஸோ இங்கே பேசிசிட்டி என்ன, இதோட பேசிசிட்டி 2 தான். ஓகே, இதோட பேசிசிட்டி 2. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. ஸோ நானே வந்து ரிப்ளை தருவேன். ஸோ ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிட்டோம். ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட், லைக் இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பை ஹார்ட்டாக படிக்கணும். ஓகே, வேறு வழியே இல்லை, ஸ்டெப்பாக படிக்க வேணாம். ஓகே, ஸோ எப்படி அந்த ரியாக்ஷன் வருது, அங்கே ப்ராடக்ட் எப்படி வருது, அது ஒன்றும் கவனிக்க வேணாம். அந்த ரியாக்ஷன்ஸ் ஜஸ்ட் மக்கப் பண்ணியே ஆகணும். ஓகே, அந்த ரியாக்ஷன்ஸ் மக்கப் பண்ணியே ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே, ஸோ எனக்கு தெரியும் யாருக்கும் அந்த மக்கப் அது எப்படி பைஹார்ட்டாக படிக்க முடியும், அது வேறு வழியே இல்லை, அது பைஹார்ட்டாக படித்தே ஆகணும். ஓகே, ஸோ எஸ் இது நம்ம ஜைலத்தில் இருந்து இந்த வாட்டி 500க்கு மேலே எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் தான். கங்க்ராச்சுலேஷன் டு ஆல் ஆஃப் யூ. ஸோ
எஸ், Xylem யூடியூப்பில் மட்டும் இல்லை, அது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் ஃபாலோ அஸ். ஸோ வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு அங்கேருந்து ஃபேக்கல்டிஸோட ஃப்ரீ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ Xylemத்தோட ஃப்யூச்சர் அப்டேட்ஸும் அங்கேருந்து கிடைக்கும். ஓகே, ஸோ ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். தேங்க்யூ.